எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் நரேன், துருவங்கள் 16 படத்தோட டேரக்டர். துருவங்கள் 16 வந்து கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். பட் இது ஒரு கிரைம் த்ரில்லர் லவர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஹ்மான் சார். அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 32 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே வந்து அவர் என்றைக்குமே ஒரு டைரக்டராக வந்து என்னை ஓவர் ஷேடோ பண்ணவே கிடையாது. அவருக்கு எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் அவர் கேட்குற விஷயங்கள் எல்லாமே எங்கிட்ட தான் வந்து அவர் கேட்பார். ஒரு பீயிங் டேரக்டர் வந்து சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி எங்கிட்ட தான் கேட்பார். ஸோ படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. எப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து சரி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அவங்க வந்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அந்த டவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஒன்ஸ் மூவி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் சார்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ஹோல் பேக் நேச்சர் எதுவுமே வந்து கிடையாது. என்னென்னா ஃபஸ்ட் டே வந்து அவருக்கும் கொஞ்சம் சரி இவங்க என்ன பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 2 days வந்து அந்த ஒரு ரஃப் எடிட் மாதிரி வந்து நாங்கள் காமிச்சோம் படத்தோட ஃபஸ்ட்டு 2 days ஷூட் பண்ணது. அது பார்த்ததுக்கப்புறம் எங்கள் டீம் கூட வந்து நல்லாவே சிங்க் ஆகிட்டார். அண்ட் ரிகார்டிங் தி டெக்னிக்கல் டீம் வந்து டிஓபி சுஜித் சாரங், எடிட்டிங் பை ஸ்ரீஜித் சாரங், அண்ட் மியூசிக் வந்து ஜேக்ஸ் பிஜாய், சவுண்ட் டிசைன் சிங் சினிமா, காஸ்டியூம்ஸ் வந்து அசோக் குமார், அண்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து சிவசங்கர். ஸோ இவங்க எல்லோரும் டெக்னீஷியன்ஸாக இல்லாமல் வந்து என்னை ஒரு ப்ராப்பர் ஒரு பிரதர் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணாங்க ஆன் செட். என்னென்னா வந்து என்னை ப்ராப்பராக வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வச்சுக்கிட்டாங்க ஆன் செட். அப்போ தான் வந்து ஒரு டேரக்டர் வந்து நல்லா இருந்தால் தான் படம் வந்து நல்லபடியாக ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் ஐ வாஸ் வெரி லக்கி. ஸோ எங்கள் படத்தில் வந்து ஆக்சுவலாக சாங்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு வந்து அது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். பட் ஒரு த்ரில்லருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு சைலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் வந்து ஜேக்ஸ் பிஜாய் அவருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அந்த சினிமா வந்து இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனுக்கு வந்து என்ன தேவை, இதுக்கு நம்ம ஓவர் டூ பண்ணணுமா, ஆர்எல்ஸ் வந்து எவ்வளோ சட்டிலாக ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. ஸோ அவர் வந்து படத்துக்காக தான் வந்து ஒர்க் பண்ணார். ஆஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். என்னென்னா அவங்க ஸ்கோர் வந்து ரொம்ப லவுடாக கேட்கணும், அவங்க ஒர்க் வந்து நல்லா தெரியணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். பட் அப்படி இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. ட்ரெண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக ஒரு டைரக்டருக்கு வந்து அது எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. என்னென்னா தெர் இஸ் நத்திங் கால் ட்ரெண்ட். இப்போ ஒரு செட் ஆஃப் பீரியடில் வந்து கம்ப்ளீட்டாக காமெடி மூவிஸ், ஆர்எல்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பீரியடில் கம்ப்ளீட்டாக ஹாரர் மூவிஸ் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் ஜஸ்ட் ஓகே இந்த கதையை வந்து நாங்கள் எவ்வளோ ஹானஸ்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் வந்து இருந்துச்சு. என்னென்னா இதை நான் எழுதுகிறப்பவும் சரி, இதை நான் டேரக்டராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்பவும் சரி, எனக்கு வந்து மைண்டில் ஒரு நல்ல ஹானஸ்ட்டான படம் பண்ணுங்கிறத தவிர வேறு எந்த தாட்டுமே கிடையாது. அதனால தான் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் வந்து படம் வந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி தியேட்டர் வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து இப்போ ரொம்ப மெச்சூர் ஆகிட்டாங்க, அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி வந்து கிடையாது. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டன் தான் அவங்க வந்து ஈஸியாக வேர்ல்ட் சினிமாவுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஸோ ஒரு நல்ல படைப்புக்கு வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குங்கிறத நம்பி பண்ணப்படம் தான் துருவங்கள். ஸோ இந்த படத்துக்கு வந்து நாங்கள் சில செலிப்ரிட்டி ஸ்க்ரீனிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணோம். அண்ட் ஒரு ஃபில்ம் மேக்கரை எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கேட்குறது வந்து ரொம்ப பயமான ஒரு விஷயம். என்னென்னா சரி இது வந்து எப்படி வந்து பார்க்க போகிறாங்க ஆடியன்ஸ், நம்மளோட விஷன் வந்து இன்டாக்டாக இருந்துச்சா அப்படிங்கிற அந்த ஒரு ஹெசிடேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஹெசிடேஷன் வந்து நிச்சயமாக எனக்கும் இருந்துச்சு. பட் ஸ்க்ரீனிங் முடித்து ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் முடித்து வெளியில் வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி நம்மளோட விஷன் வந்து ஒரு இன்டாக்டாக இருந்திருக்கு த்ரூ அவுட் தி மூவி அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் ப்ரீ ரிலீஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு. மக்கள் வந்து பார்த்தவங்க எல்லாருமே படத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ரிலீஸ்க்கு அப்புறமும் அது கண்டினியூ ஆகும். நம்ம ஃபில்ம் மேக்கருக்கு வந்து பாராட்டுங்கிறது ஒரு எனர்ஜி டானிக், அவ்வளோதான். என்னென்னா ஒவ்வொரு அப்ரிசியேஷன் வர வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் எல்லாரோட கமெண்ட்ஸுமே வந்து பெரிய ஒரு பூஸ்டாக தான் இருந்துச்சு. பட் அட் தி சேம் டைம் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம அடுத்த படைப்புகள் வந்து இதை விட தரமாக இருக்கணுங்கிற அந்த ஒரு பயம் வந்து எனக்கு நிச்சயமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு நிச்சயமாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்காச்சும் ஜஸ்டிஃபை பண்ணணுன்னு ஆசை. உண்மையாக சொல்லணுன்னா எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் நான் முழுசாக கதை சொன்னதில்லை. ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. நான் 2-3 பேர்கிட்ட ஒன்லைன் மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி வந்து ஃபுல் ஸ்டோரி நரேஷனுக்கு வந்து எனக்கு சான்ஸ் கிடச்சதில்லை. ஏன்னா எல்லாருமே வந்து சரி அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர் வச்சு தான் வந்து பார்த்தாங்க. ரொம்ப சின்ன பையனாக இருக்காப்படி, இவருக்கு வந்து எப்படி நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், சினிமா பற்றி என்ன தெரியும், அந்த ஒரு ஹெசிடேஷன் தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கே வந்து அந்த ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு. மேபி வந்து நவ் இஸ் நாட் தி ரைட் டைம் வெளியில் வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அதனால தான் நைட் நாஸ்டால்ஜியா ஃபில்மன்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஹோம் ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். துருவங்கள் 16 வந்து December 30th அன்னைக்கு எல்லா தேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு நல்ல படைப்புக்கு வந்து நல்ல ஆடியன்ஸ் வந்து நிச்சயமாக தேவை. ஏன்னா என்ன தான் ஒரு டீமாக நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை எடுத்தாலுமே ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்குள்ளே வந்து படம் பார்த்தா தான் எங்களுக்கு வந்து மதிப்பு. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு நல்ல படைப்புக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.